கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெனசிஸ் ஆதியாகமம் 1லிருந்து 6 வரை முடித்து விட்டோம். இப்போது 7ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்க ஆரம்பிக்கலாம். இங்கே என்ன எழுதியிருக்குன்னா, இந்த நோவாவுக்கு ஆண்டவர் சொன்ன அந்த 40 நாள் இரவும் பகலும் மழை வந்தது. அதுக்கு ஒரு பேழை செய்ய சொல்கிறாரு. பேழைனா ஒரு பெரிய கப்பல். அதுக்குள்ளே ஜீவ ஜந்துக்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாம் சேஃப்கார்ட் பண்ண சொல்கிறாரு. நோவாவையும் அவர் குடும்பத்தையும் மற்றும் பாதுகாக்கிறார். ஏன்னா உலகம் முழுவதும் சீர்கேடாக மாறிவிட்டதுனால, பாவங்கள் பெருகிவிட்டதால் கர்த்தர் இப்படிப்பட்ட முடிவை எடுக்கிறார். அதை பற்றி தான் நம்ம இப்போ வாசிப்போம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். இது ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா கம் இன்டு த ஆர்க் என்று சொல்லுகிறார். இங்கே பாருங்களேன், பேழைக்குள் பிரவேசியுங்கள் சொல்லும் போது தமிழில் சரியாக நமக்கு எழுதப்படலை. பட் இங்கிலீஷில் கம் இன்டு த ஆர்க். அப்படி என்றால் நீங்கள் ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் இன்னொருத்தரை வாங்கன்னு சொல்ல முடியும். அந்த வீட்டுக்கு நீங்கள் வெளியே இருந்தீங்கன்னா உள்ளே போங்கன்னு தானே நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படி பார்த்தோன்னா அந்த ஆர்க், அதாவது அந்த பெரிய கப்பலுக்குள்ளே கர்த்தர் இருந்திருக்கிறார். அதனாலே தான் கம் என்று சொல்லுகிறார். அந்த பெரிய பேழை பிற்காலத்தில் என்னன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாங்க. ஸோ முதல்ல நம்ம இதை வாசிக்கும் பொழுது நான் ஒன்றொன்றாக உங்களுக்கு அதோட ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்லுகிறேன். பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக 7 ஜோடும், சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக 7 ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வருஷிக்க பண்ணி, நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். ஸோ பாருங்கள், சுத்தமான பறவைகளிலும் மிருகங்களிலும் 7 ஜோடி சொல்கிறாரு, ஆணும் பெண்ணுமாக. சுத்தம் இல்லாத மிருகங்களில் ஒரு ஜோடி மாத்திரம் சொல்லுகிறார். ஸோ அது கூட பாருங்கள், ஞானமாக ஆண்டவர் பிளான் பண்ணுகிறார். ஸோ இந்த மிருகங்கள்லாம் எப்படி வந்திருக்கோம் பாருங்களேன். இது கர்த்தருடைய அந்த தெய்வீக செயலே இல்லாமல் ஒரு நாள் போயிட்டு அவன் ஆராய்ஞ்சு எங்கே இருக்குன்னு பார்த்து காடுகளுக்கு மலைகளுக்கோ ஏறி அவன் சுற்றலை. அது தானாக சேர்ந்தது. கர்த்தர் அதுகளுக்கெல்லாம் கட்டளையிடும் பொழுது அது கீழ்ப்படிந்து சேர்ந்தது. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு காரியம் இது வரைக்கும் நடந்ததும் இல்லை, இனிமேலும் நடக்க போதும் இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான காரியம் நடந்திருக்கிறது. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். ஜலப்பிரளயம் பூமியின் மேல் உண்டான போது நோவா 600 வயதாக இருந்தான். இப்போது இங்கே வயதெல்லாம் எதுக்கு குறிப்பிட்டிருக்குது? எல்லாமே பைபிளில் ஒரு நோக்கத்தோடு தாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது 600ன்னு போட்டிருக்குல்ல, அதுக்கு முன்பாக அவர் அந்த பேழையை செய்ய ஆரம்பித்த போது எவ்வளோ வயது இருந்திருக்கலாம் என்று நம்ம ஒரு கெஸ் பண்ணும் பொழுது, இங்கே பார்த்திங்கன்னா ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் நோவா 500 வயதான போது சேம், காம், யாப்பேத் என்பவர்களை பெற்றான் என்று போடப்பட்டிருக்கு. ஸோ ஆண்டவர் இந்த சேம், காம், யாப்பேத் ஆகிய அந்த 3 நோவாவின் பிள்ளைகளுக்கும் திருமணமாகி மனைவிகள் இருந்திருக்காங்க. ஸோ ஒரு வேளை நோவாவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அந்த பிள்ளைகளுக்கு ஒரு 20 24 வயதோ இருந்திருக்கலாம். அப்படி என்றால் நோவாவிற்கு 524 வயது தான் இருந்திருக்கும். அப்போது இந்த ஜலப்பிரளயம் வந்தது 600 வயதில். ஸோ கிட்டத்தட்ட 100 வருடங்களாக அந்த பெரிய பேழையை அவர் செய்து கொண்டு இருந்திருக்கிறார். ஸோ அந்த 100 வருடமும் அவர் சும்மா இல்லைங்க. அவர் ஜனங்களுக்கு இதை குறித்து எச்சரிப்பு கொடுத்துருக்காரு. ஆண்டவர் இப்படியாக ஒரு ஜலப்பிரளயத்தை வர செய்ய போகிறார்.
இந்த மாதிரி பூமியில் உள்ள எல்லாவற்றையும் அவர் அழிக்கப் போகிறார் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கலாம், மனம் திரும்புங்க உள்ளே வாங்க என்று சொல்லி. ஆனால் அந்த ஜனங்கள் யாரும் அவரை மதித்த மாதிரி தெரியல. ஏனென்றால் இன்னொரு இடத்துல புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்படின்னு சொல்லிட்டு நீதியை அவர் பிரசங்கித்திருக்காரு. அந்த காலத்தில் அவர் சும்மா இல்லை, நான் மட்டும் தப்பிச்சா போதும்னு சொல்லி அவர் பிரசங்கித்திருக்கார். ஆனால் இங்கே அது எழுதப்படலை, ஆனால் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ பாருங்களேன், அவ்வளோ நாள், அவ்வளோ 100 வருஷம் அவர் சொல்லி கூட ஜனங்கள் மனம் திரும்ப விரும்பவில்லை. நோவாவுக்கு 600 வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்த நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்களெல்லாம் பிளந்தன, வானத்தின் மதவுகளும் திறவுண்டன. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழை பெய்தது. அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரராகிய சேமும் காமும் யாப்பேத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஸோ மகா ஆழத்தின் ஊற்று கண்கள். ஸோ ஏற்கனவே நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், பூமி முழுவதும் தண்ணீரால் நிறைந்திருந்தது. கர்த்தர் தாமே வந்து சொல்கிறாரு, தண்ணீரிலிருந்து தண்ணீரெல்லாம் ஒரு இடத்துல சேர்ந்து வெட்டாந்தரை காணப்பட கடவுது அப்படின்னு சொல்லும் போது தான் எல்லா தண்ணியும் ஒரு இடத்துல கூடி சேர்ந்து அது ஓஷனாக மாறுகிறதை நம்ம பார்த்தோம். ஸோ பூமியின் மீதெங்கும் தண்ணீர் தான் இருந்தது. பிறகு தண்ணீரிலிருந்து தண்ணீர், ஜலத்திலிருந்து ஜலம் பிரிய கடவுது என்று சொன்னார். அப்பொழுதுதான் மத்தியில் ஆகாய விரிவு என்று ஒன்றை அவர் உண்டாக்கினார் என்று சொல்லி நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். அப்போது இந்த வானத்துக்கு மேலேயும் தண்ணீர் இருக்குது, இந்த பூமியிலையும் தண்ணீர் இருக்குது, பூமிக்கு கீழேயும் தண்ணீர் இருக்குதுன்னு சொல்லி நம்ம வாசித்தோம். ஸோ இதை வந்துட்டு சயின்டிஃபிக்கலாகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, பூமியின் கீழே ஊற்றுக்கண்கள் இருக்குதுன்னு. அதனால தான் நம்ம பூமிக்குள்ளே போர் போட்டு தண்ணியெல்லாம் எடுக்கிறோம் இல்லைங்களா. ஸோ வேதத்தில் இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையானவைகள் சொல்லிட்டு நம்ம இதில் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் விளக்குது, வானத்தின் மதவுகளும் திறவுண்டது. ஸோ வானத்தில் இருந்த அந்த தண்ணீர், ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த தண்ணீர், அதுவுமே ஆண்டவர் வந்து திறந்து விடுறார். அப்போ எவ்வளோ ஒரு தண்ணீர் நிரம்பி இருக்கும் பாருங்களேன். மழை பெய்தது, பூமியின் ஊற்றுக்கண்ணும் பிளவுண்டது. ஸோ எல்லாம் சேர்ந்து மிகுதியான ஒரு வெள்ளம் புறப்பட்டு வந்திருக்கிறது. இப்படிப்பட்ட வெள்ளம் சரித்திரத்தில் இனிமேல் ஏற்படவும் ஏற்படாது, ஏற்பட்டதும் இல்லை. இது ஒரு வாட்டி தான் ஆண்டவர் செய்தார். சரி, வாசிக்கலாம். அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊரும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும் பலவிதமான சிறகுகளுள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன. இப்படியே ஜீவ சுவாசமுள்ள மாம்ச ஜந்துகளெல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவின் இடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன. எவ்வளோ அழகாக இந்த காட்டு மிருகங்களும் பறவைகளும் ஊர் பிராணிகளும் பாருங்கள் பேழைக்குள் வந்து சேருது. நோவாவின் இடத்தில் அதுகள் வந்து சேருது. ஸோ எதுவுமே வந்து முரட்டாட்டம் பண்ணல, பறந்து போகலை, அவன் ஓடி போய் அதை பிடிக்கல, எதுவுமே இல்லை. அவைகள் அழகாய் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பேழைக்குள் பிரவேசித்தன. யோசிச்சு பாருங்கள், எத்தனை பறவைகள் இருக்குது. நம்மளால் ஒரு புறாவை கூட நம்ம வீட்டுக்குள்ளே பிடிக்கணுன்னா அது கொஞ்சம் நேரம் ஆகும், இல்லை கோழினா கூட ஓடும் அது. ஆனால் இங்கே பாருங்களேன், கர்த்தரோட அந்த வார்த்தை கேட்டு அழகாய் இந்த ஜீவ ஜந்துக்கள் கீழ்ப்படுகின்றன. மனுஷன்தாங்க நிறைய நேரத்தில் கீழ்ப்படியாமல் போயிடுறான். ஓகே, வாசிக்கலாம். ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று, அது பூமியின் மேல் மிதந்தது. ஸோ பேழையை ஒரு இடத்துல அவர் செஞ்சுட்டு அங்கே தான் அந்த பேழை இருக்குது. அவர் தண்ணீர் பக்கத்தில் செய்யலை, துறைமுகம் மாதிரி தண்ணீர் பக்கத்தில் செஞ்சு தண்ணீருக்குள்ளே அவர் தள்ளி விடலை.
ஏற்கனவே ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்த மாதிரி உண்மையாக நடந்திருக்குமான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்காக பூ அதாவது பைபிளில் போடப்பட்டிருக்க அதே அளவின்படி அதே சைஸில் ஒரு பேழையை செஞ்சாங்களாம். அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருக்காங்களாம். ஆனால் அது சரியாக மிதக்கலையாம், அது விழுந்துச்சு போல இருக்குது. ஆனால் இங்கே நல்லா படித்து பாருங்களேன், ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று. அப்படி என்றால் அது ஒரு இடத்துல இருந்திருக்கு. அப்போ மழை தண்ணி இன்க்ரீஸ் ஆக 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 அது தானாக அது மிதக்க ஆரம்பிக்குது. இதுதான் உண்மையான ரீசன். அவன் எடுத்துகிட்டு போய் தள்ளலை. ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. அப்படி என்றால் எந்த மலையும் உயரமான மலை எது, ஆல்ப்ஸ் மவுண்டன் இருக்குது, ஹிமாலயாஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் மூழ்கடிக்கத்தக்கதாக பெருவெள்ளம் ஏற்பட்டது. அப்பொழுது மாம்ச ஜந்துகளாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் யாவும் எல்லா நரஜீவன்களும் பூமியின் மேல் சஞ்சரிக்கிறவைகள் யாவும் மாண்டன. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே ஜீவ சுவாசமுள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. அவ்வளோ ஒரு வருத்தமான விஷயம் பாருங்களேன். படிக்கும் பொழுதே நமக்கே வருத்தமாக இருக்கே. ஆண்டவர் மனது எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கோம். அவர் எவ்வளோ ஆசையாக உண்டாக்கி இதை பூமியை வச்சார். ஆனால் மனுஷன் செய்த தப்பிதத்தினால் இதையெல்லாம் அழிக்க வேண்டியதாக ஆகிவிட்டது. மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோடே பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. ஒரு இடத்துல அழகாக எழுதப்பட்டிருக்குங்க, 8 பேர் மாத்திரம் அதுக்குள்ளே தப்பித்தார்கள் என்று சொல்லி. நோவாவும் அவன் மனைவியும் அவனுடைய 3 பிள்ளைகளும் அவர்களுடைய மனைவிகளும். பாருங்கள் எந்த அளவுக்கு அவர் உண்மையாக இருந்திருப்பாருன்னு. தேவனோடு அவர் சஞ்சரித்து நீதிமானாக இருந்ததுனால அவரும் அவர் குடும்பமும் காக்கப்பட்டது. இப்படித்தான் நம்மளுடைய இந்த காலத்திலையும் கூட நாம் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மையும் நம் குடும்பத்தையும் காக்க வல்லவராக இருக்கார். ஜலம் பூமியின் மேல் நல்லா பாருங்கள் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. அப்படி என்றால் பாருங்கள், முதலாவது 7 நாள் அவர் வெயிட் பண்ணுறாரு. பேழையை செய்து முடித்து 7ஆம் நாள் தான் பேழையை அடைக்கிறாரு. அப்போது இன்னும் வெயிட் பண்ணியிருக்காரு லாஸ்ட் மினிட் வரைக்கும். ஆனாலும் ஜனங்கள் வரலை. அடுத்தது இது முடித்த பிறகு 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்து முடிச்சிச்சு. ஆனால் அந்த தண்ணீர் வந்துட்டு பாருங்கள், அந்த 150 நாள் அந்த தண்ணீர் வந்துட்டு அப்படியே பிரவாகித்து கொண்டே இருந்திருக்குது. ஸோ இதனால தான் வந்து நிறைய ஃபாசில்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ அந்த காலத்தில் இந்த ஒரு சில மிருகங்கள் வந்துட்டு நம்ம அந்த ஃபாசில்ஸில் பார்க்க முடியும். இது வந்து நோவாவின் ஜலப்பிரளயத்தினால் ஏற்பட்ட ஃபாசில்ஸ் தான். ஸோ அதில் தான் வந்து ஒரு சில புதுவிதமான மீன்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லை, இந்த கோப்பேர் மரத்தால் செய்யப்பட்ட அந்த பேழை என்று போட்டிருக்குல்ல, அந்த கோப்பேர் மரம் இப்போ எங்கே இருக்குன்னே தெரியலையாங்க. அப்படிப்பட்ட மரமே இல்லைன்னு சொல்லப்படுது. ஒருவேளை வேறு மரத்தை தான் கோப்பேர் என்று சொல்லியிருக்காங்களா அப்படின்றதும் ஆராய்ச்சியில் யோசிக்கிறாங்க. ஸோ சைப்ரஸ் என்று சொல்லி, சைப்ரஸ் மரமா இல்லைன்னா வந்துட்டு வேறு ஏதாவது பைன் மரமாக இருக்குமா என்று சொல்லி கெஸ் தான் பண்ணுறாங்களே தவிர கோப்பேர் என்கிற மரம் இப்பொழுது இல்லை என்று சொல்லுகிறார்கள். இப்போ பாருங்கள், இதுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தம் என்னென்னா, புதிய ஏற்பாட்டில் லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும்
ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. இதுதான் இப்போது நடக்கப் போகிறது. நோவாவின் நாட்களில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் பிரியமானவர்களே. மிகவும் பாவம் பெருகிவிட்ட பூமியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம நோவாவை போல நீதிமான்களாக, பரிசுத்தமாக, ஆண்டவர் முன்பாக அவரோட பிள்ளைங்களாக நம்ம இருந்தால் தான் இந்த பேழையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம தஞ்சம் புகுத்த முடியும். ஸோ ஏசப்பா நம்மளை ஒரு பேழை போல் நம்மளை பாதுகாப்பார். ஜனங்கள் புசிக்கலாம், குடிக்கலாம், பெண் கொடுத்து என்னென்ன பண்ணலாம். ஆனால் நம்ம உண்மையாக இருக்கணுங்க. ஆண்டவர் முன்பாக அவர் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கையை வாழும்போது கர்த்தர் நம்மை இந்த உலகமே அழிந்தாலும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாப்பார். தேவனுக்கே மகிமை. ஆமீன்.